வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மன்சூர் அலிகான் நடிப்பில் வெளிவந்தது சரக்கு திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மன்சூர் அலிகான் லாயரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மதுப்பிரியர் சங்கம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றாரு. சங்கத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. 10 கோரிக்கை வந்து கவர்மெண்ட் வைக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான கோரிக்கை MRP ரேட்டுக்கு வந்து பாட்டில் கொடுக்கணுட்டு. இது கடைகள்லாம் யாரும் ஒத்துக்காதனால இவங்க வந்துட்டு போராட்டம் வெடிக்குது. உடனே அந்த அமைச்சர் கூப்பிட்டு நம்ம மன்சூர் அலிகான் மிரட்டுறாரு. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மன்சூர் அலிகான் போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டாங்க. இதுக்கு அப்புறமேட்டு என்ன மன்சூர் அவங்களும் தப்பிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் மீதி கதை தான் இந்த படத்தோட முழு கதையை அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மன்சூர் அலிகான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அவரோட எனர்ஜி அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. மன்சூர் அலிகான் ஃபேன்ஸ்க்காகவே எடுக்கப்பட்ட திரைப்படம்னே சொல்லலாம். இந்த படத்துல பெருசா எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே ஸோ அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி குடிச்சிட்டு முன்னாடி சண்டை போறது, காலில் எழுந்திரிச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவரோட பாவனைகள், அவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அவரோட இன்டர்வியூல வந்துட்டு பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அவர் மொத்த படத்துல 2.25 மணி நேரம் வந்துட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது ஸோ அதை பார்க்கறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற படம் சரக்கு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் மன்சூர் அலிகான் தவிர்த்து படத்துல வந்துட்டு பெருசா வேற யாருக்குமே வந்துட்டு ஸ்கோப் கிடையாது. பலகருப்பையா கூட கொஞ்சம் தான் வராரு. சோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா பெருசா மத்தபடியே வந்துட்டு இவருக்கு அடுத்தபடியே இவங்க நல்லா நடிச்சதாங்கன்னு சொல்ற அளவுக்கு காமெடியுமே வந்துட்டு படத்துல சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. காமெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டராஜேந்திரன் இருக்காங்க, நம்ம கோந்தண்டம் இருக்காரு, கிங்ஸ்ல இருக்காங்க. எந்த காமெடியும் வந்துட்டு பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல. இவங்கலாம் வந்துட்டு போட்டா அப்படின்னா ஹியூமர் வச்சு இவங்க வந்தா சிரிப்பாங்க கூட நினைச்சிருக்கலாம் போல இருக்கு. சோ அவங்க வர எந்த சீனுமே வந்துட்டு ரசிக்க முடியாது கிடையாது. ஹியூமர் போர்ஷன் வச்சு கட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா கூட இந்த படம் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்திருக்கும். பட் நான் வந்துட்டு என்ன நினைச்சேன், ஒரு LKG மாதிரியான ஒரு திரைப்படம் வச்சு வரும்னு நினைச்சேன். ஆனா இதுல வந்து LKGலுமே ஃபெயில் ஆன ஒரு திரைப்படமா தான் எனக்கு இந்த சரக்கு வந்துட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான வாட்சா தான் இருந்தது. படத்துல சாங்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி படத்தோட மேக்கிங் ஆகட்டும், ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், படத்துல வரக்கூடிய எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், எதுவுமே பெருசா வந்துட்டு ஒர்க் அவுட்டே ஆகல. சுத்தமா வந்து ரசிக்கப்படியாகவும் கிடையாது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு மதுப்பிரியர்களுக்காக சரக்குக்கு பாசிட்டிவான ஒரு படமா போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கப்புறமே செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு மதுக்கடையை ஒழிக்க போறோம் அப்படின்ட்டு இவங்க வைஃப் வந்து போராட்டம் பண்ண விஷயம் ஆகட்டும், அவங்க ஜெயிலுக்கு போனது, அதுக்கப்புறமேட்டு CM வந்து கோர்ட்டுக்கே வர சொன்னது, இதுக்கப்புறமே நடக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் வசன்ஸ் எதுவுமே வந்துட்டு சுத்தமா வந்துட்டு கதைக்கும் செட் ஆகல. அதே மாதிரி பாக்குறேன் எனக்கும் வந்துட்டு படத்தை கூட கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஃபார்வர்டர் மல்டி டைம்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி மெசேஜ் எடுத்து இந்த படத்துல வந்துட்டு திரும்ப மன்சூர் அலிகான் பதிவு பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதா செஞ்சது. சோ மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் அந்த கவர்மெண்ட் வச்சு 10 கோரிக்கை அதுல ஒவ்வொன்றா வந்து எப்படி நிறைவேற்றுறாங்க, என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு படத்தை இன்னும் கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா மேபி வந்துட்டு ஒரு அபவ் ஆவரேஜான படமா வந்திருக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இவங்க சொல்ல வந்த கதை ஒண்ணு, அதுக்கப்புறமேட்டு ஒண்ணு இவங்க கதையை வந்துட்டு டைரக்ஷன் மாத்தி கொண்டு போனது மட்டும் இல்லாம நடுவுல ஹியூமர் வைக்கிறேன், பாட்டு வைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பொறுமையை ரொம்ப சோதிச்சு 2.25 மணி எடுத்து வர வச்சிருக்காங்க. அதுவே வந்துட்டு பாக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான வாட்சா தான் இந்த படம் வந்து இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ நீங்க இந்த சரக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.